தஞ்சை மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள இலவச கழிப்பிடம் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாநகராட்சி சார்பில் புதிய பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள இலவச சிறுநீர் கழிப்பிடத்தில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த இலவச கழிப்பிடம் என்பது கிட்டத்தட்ட 11 லட்சம் மதிப்பீட்டில் தஞ்சாவூர் மாநகராட்சியின் பொது நிதியில் 18/7/2024 அன்று கட்டப்பட்டுள்ளது. இந்த கழிப்பறை இலவசமாக பயன்படுத்த இந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்காக இந்த கழிப்பறை என்பது உருவாக்கப்பட்டாலும் சிறுநீர் கழிப்பிடம் உருவாக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த சிறுநீர் கழிப்பிடம் என்பது மிகவும் மோசமான நிலையில் காட்சியளிக்கிறது. அதாவது இந்த சிறுநீர் கழிப்பிடத்திற்கு வருவதற்கு சுமார் 500 மீட்டர் தொலைவிலேயே மிக மோசமான ஒரு வாடை என்பது அடிக்கிறது. மேலும் இந்த கழிவறையில் சுமார் 40க்கும் மேற்பட்ட கழிவறை கோப்பைகள் இருக்கிறது. இதில் பின்பகுதியில் உள்ள 20 கழிப்பறை கோப்பைகளுக்கு குழாய் வசதி என்பதே இல்லை. ஏற்கனவே வைக்கப்பட்டதா அல்லது அந்த வைக்கப்பட்ட கழிவு கோப்பையின் அந்த குழாய்கள் உடைக்கப்பட்டதா என்பது தற்போது தெரியவில்லை. ஆனால் இந்த சிறுநீர் கழிப்பிடத்தை முறையாக மாநகராட்சி சார்பில் பயன்படுத்தாத சூழ்நிலையில் பொதுமக்கள் சிலர் மட்டுமே இதை பயன்படுத்தி வருகின்றனர். சிலர் இந்த பல புதிய பேருந்து நிலையத்தின் இந்த இலவச சிறுநீர் கழிப்பிடத்தின் வெளிப்பகுதியிலேயே சிறுநீர் கழிக்கும் அவல நிலை என்பது தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த புதிய பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் பலாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வந்து செல்கின்றனர். அப்படி இருக்கையில் ஆண்களுக்கு இலவச கழிப்பிடம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இலவச கழிப்பிடத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட சிறுநீர் கழிக்கும் கோப்பைகளானது இருக்கிறது. தற்போது இந்த தொட்டியை பார்த்தோமேயானால் முழுவதுமாக பாசி படர்ந்து இந்த தண்ணீரை பயன்படுத்தும் பயனாளிகளுக்கே ஒரு தொற்று வியாதியை ஏற்படுத்தும் சூழல் என்பது இந்த கழிவறையில் இருக்கிறது. நாம் தற்போது நிற்கக்கூடிய இடத்தில் நம்மளால் கூட முழுமையாக சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நிற்க வேண்டியிருக்கிறது. எப்படி இருக்கையில் பயணிகள் உள்ளே வருவார்களே என்றால் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் உள்ள இந்த இலவச கழிப்பறையை பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பில்லை. அதே போல் அவர்களால் ஒரு சுகாதாரமான ஒரு காற்றை சுவாசிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த மோசமான சூழ்நிலையின் காரணமாக இந்த இலவச கழிப்பறையை சிறுநீர் கழிப்பிடத்தை பெரும்பாலானோர் பயன்படுத்தாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. ஆனால் இப்போ நீங்க இந்த பகுதியில் தான் இருக்கீங்க. இந்த இலவச சிறுநீர் கழிப்பிடம்ங்கிறது எந்த அளவுக்கு மோசமா இருக்கு? இதை பயன்படுத்துறாங்களா இல்ல பப்ளிக் வந்து இதை உள்ளே வர்றதுக்கு இவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கு? எப்படி இருக்கு? இது உள்ளே போறது இல்ல. இந்த லைனே பாத்தீங்கன்னா அப்படியே வெறும் யூரினா தான் இருக்கும். இங்க நான் கிராஸ் பண்றது மதுரை கட்ட மெயினான ஏரியா, அது மதுரை பஸ் ஏரியா. அது இங்க வெறும் யூரினா தான் இருக்கு இந்த லைன் பூரா. அப்படியே இப்ப மாநகராட்சி சார்பில் இந்த இலவச கழிப்பிடத்தை அடிக்கடி சுத்தம் பண்றாங்களா? அதுக்கு பணியாளர்கள் வர்றாங்களா? இல்ல பாதி கோப்பையில குழாய் தண்ணீர் வரக்கூடிய குழாய் என்பதே இல்லையே, எப்படி இப்படி இருக்கு? யாருமே அதை பராமரிக்கிறதே கிடையாது. அவங்க யூரின் போயிட்டு கிளம்பிடுறாங்க. உள்ள வேற சரக்கு வேற அடிக்கிறாங்க. பாட்டில் கிட்ட எல்லாம் உள்ள கிடக்கு. லேடிஸுக்கு முதல்ல இங்க கிடையாது. இங்க ஆண்கள் இலவச, லேடிஸுக்கு இங்க எங்கேயுமே லெட்டின் கிடையாது. லெட்டின் மாத்திரம் கிடையாது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இதையும் சுத்தம் பண்றதில்ல. எல்லாருமே ரோட்டோரமா தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது மாநகராட்சி சார்பில் ஆண்களுக்கென இலவச சிறுநீர் கழிப்பிடம் கட்டப்பட்டிருந்தாலும் கூட இந்த பகுதி என்பதை கிட்டத்தட்ட தொடங்கப்பட்ட நாளிலிருந்து தற்போது வரை சுத்தம் செய்யாத நிலை என்பது நாம் பார்க்கும்போது தெரிகிறது. இந்த சிறுநீர் கழிப்பிடத்திற்கு பொதுவாக பொதுமக்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் சிறுநீர் கழிப்பிடத்திற்கு வருவதற்கு 100 மீட்டர் தொலைவிலேயே இதன் துர்நாற்றம் என்பது அதிகப்படியாக வீசுகிறது. நம்மால் கூட தற்போது இங்கு நிற்க முடியாத சூழ்நிலையில் தான் நிற்கிறோம். பேசும்போது கூட அந்த குமட்டலின் காரணமாக நமக்கே வாந்திய சூழ்நிலை ஏற்படும் போது கட்டாயமாக வெளியூரில் இருந்து வரும் பயணிகள் இதை பயன்படுத்துவது என்பது மிகவும் சிரமம். எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த சிறுநீர் கழிப்பிடத்தை உடனடியாக சுத்தம் செய்து பொதுமக்களின் இயல்பு நிலைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மேலும் இங்கு பல ஆயிரக்கணக்கான பெண்களும் தினதோறும் வந்து செல்கின்றனர். ஏனென்றால் புதிய பேருந்து நிலையம் என்பது வெளியூரில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் இருக்கும் இடமாகவும், எனவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் பயணம் செய்து வரும் பெண்களுக்கெல்லாம் சிறுநீர் கழிப்பிடம் என்பது இலவசமாக இந்த பகுதியில் செயல்படுத்தப்படவில்லை. இருக்கும் ஆண்கள் சிறுநீர் கழிப்பிடமும் மோசமாக இருக்கிறது. பெண்களின் நிலை இதைவிட மோசமாக இருக்கிறது. எனவே மாநகராட்சி நிறுவனம் எப்படி ஆண்களுக்கென இலவச சிறுநீர் கழிப்பிடம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்களோ அதை முறையாக பராமரிக்க வேண்டும். அதே போல பெண்களுக்கும் இலவச சிறுநீர் கழிப்பிடம் என்பதை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்பதை இந்த புதிய பேருந்து நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளின் கோரிக்கையாகவும்
இருக்கிறது. இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. தஞ்சையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார்.